அகரத்தின் அன்பு வணக்கங்கள். காரடையான் நோன்பு பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலத்தினை அதிகரிப்பதற்காக இந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர். இதனை சாவித்திரி விரதம் என்றும் அழைக்கின்றனர். அதாவது சாவித்திரி தன்னுடைய கணவனான சத்தியவானை யமனிடமிருந்து மீட்பதற்காகவே இந்த நோன்பை கடைபிடித்தார். இந்த காரடையான் நோன்பு மாசி மாதம் ஏகாதேசியை ஒட்டி வரும் ஒரு நோன்பாகும். இந்த விரதத்தை பெண்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால், காரடையான் நோன்பு தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும். நீராடிய பிறகு நெற்றியில் குங்குமத் திலகம் இட்டு வீட்டை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். வாசலிலும் பூஜை அறைக்குள்ளும் கோலமிட்டு பூஜை அறையில் இட்ட கோலத்தின் மீது கும்பம் வைத்து அந்த கும்பத்திற்கு சந்தனம் குங்குமம் பூ சூட்டி கும்பத்தின் மீது மஞ்சள் தடவிய நோன்பு கயிற்றை கட்ட வேண்டும். கார் அரிசியை மாவாக மாற்றி அதனுடன் புதிதாக விளைந்த துவரம் பருப்பை சேர்த்து அடை செய்து அதனை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அப்போது அம்மனுக்குரிய ஸ்லோகங்கள் சொல்லி கும்பத்தில் கட்டியிருக்கும் நோன்பு கயிற்றை எடுத்து, அம்மா, நீண்ட மாங்கல்ய பலத்தை எனக்கு நீ தர வேண்டும் தாயே என்று வேண்டிக் கொண்டு இறைவனே நினைத்து கணவன் கையால் தங்களுடைய கையிலோ அல்லது கழுத்திலோ கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த விரதத்தை பெண்கள் மேற்கொள்வதால் கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்படி புகழ்மிக்க காரடையான் நோன்பு இருப்பதற்கு கூறப்படும் சத்தியவான் சாவித்திரி கதையை தற்போது நாம் பார்ப்போம். ஒரு சமயம் மத்திர நாட்டை அஸ்வபதி என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அஸ்வபதி தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாததால் பிரம்மாவை வேண்டி ஒரு யாகத்தை வளர்த்தார். யாகத்தின் பலனாக அத்தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு சாவித்திரி என்று பெயரிட்டு வளர்த்தார். சாவித்திரி மிகவும் புத்திசாலி, ஒழுக்கம் பண்பு ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கினாள். அவள் திருமணப் பருவத்தை அடைந்ததும் அவளுக்கு விவாகம் செய்து வைக்க எண்ணினார் அஸ்வபதி. ஆனால் சாவித்திரிக்கு யாரையும் மனதால் பிடிக்கவில்லை. இந்நிலையில் ஒரு நாள் அவள் மரம் வெட்டும் இளைஞன் ஒருவரை பார்க்கிறாள். அந்த இளைஞன் கண்கள் தெரியாத தன் தாய் தந்தையாருக்கு உதவிகரமாக இருப்பதுடன் மற்ற உயிரினங்களிடையே அன்பாக இருப்பதைக் கண்ட சாவித்திரிக்கு அவ்விளைஞனை மிகவும் பிடித்து போயிற்று. தன் தந்தை அஸ்வபதியிடம் வந்து கூறுகிறாள், தந்தையே, இன்று நான் ஒரு இளைஞரை சந்தித்தேன். அவன் மிகவும் அற்புதமானவன். அவனையே திருமணம் செய்து கொள்ள எண்ணுகிறேன் என்றதும் அஸ்வபதி மனம் மகிழ்ந்தார். தன் பெண் ஒருவரை விரும்புகிறாள் என்றால் அவன் வீரம் மிகுந்தவனாகவும் அன்பானவனாகவும் இருக்க வேண்டும் என நினைத்தவர் அவ்விளைஞர் யார் என்று தெரிந்து வர விரும்பி தனது சேவகனை அனுப்புகிறார். அவனும் அவ்விளைஞனை பற்றி விசாரித்ததில் அவன் சாளுவ தேசத்து மன்னரான தியுமத்சேனாவின் மகன் சத்தியவான் என்றும் எதிரிகளிடம் நாட்டை இழந்தும் எதிரிகளால் நாடு கடத்தப்பட்டதில் அவர்கள் காட்டில் வசித்து வருகிறார்கள் என்று சேவகன் தெரிவித்தான். அச்சமயம் அங்கு வந்த நாரதரிடம் தனது மகள் விரும்பும் அஸ்வபதியின் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டினார். முக்காலமும் அறிந்த ஞானியான நாரதரோ, மன்னா, நீ நினைத்தது போல் சத்தியவான் மிகவும் நல்லவனே. ஆனால் அவனுக்கு அற்ப ஆயுசு, துர்மரணம் சம்பவிக்கும். இதனால் சாவித்திரியின் வாழ்க்கையானது கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே வேறு ஒரு இளவரசனை மணம் முடித்தால் நலம் என்று கூறி சென்று விட்டார். நாரதர் கூறியதை அஸ்வபதி தன் மகளான சாவித்திரியிடம் தெரிவித்தார். ஆனால் சாவித்திரியோ, அப்பா, அவரை நான் மனதார கணவனாக நினைத்து விட்டேன். அவரில்லையேல் எனக்கு திருமணமே தேவையில்லை என்று கூறவும் தனது பெண்ணின் விருப்பமே தனது விருப்பம் என்று எண்ணிய அஸ்வபதி சத்தியவானுக்கு சாவித்திரியை மணம் முடித்து தந்துவிட்டார். சிறிது காலம் இருவரும் சிறப்பாகவே இல்லறம் நடத்தி வந்தனர். சிறிது நாட்களிலேயே நாரதர் சொன்ன நாளும் வந்தது. ஒருமுறை காட்டில் விறகு சேகரிக்க தம்பதியாக இருவரும் சென்ற பொழுது சத்தியவான் உயிரானது பிரிந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த சாவித்திரி சத்தியவானின் உடலை தன் மடியில் கிடத்தி அழுதபடி இருந்தவளுக்கு அந்நிகழ்ச்சி கண்களில் தெரிந்தது. ஆம், யமதர்மராஜா சத்தியவானின் உயிரை பறித்துக்கொண்டு கைகளில் பாசக்கயிறுடன் தனது வாகனமான எருமை மாட்டின் மீது ஏறி சென்று கொண்டிருந்தார். இதைக் கண்ட யமதர்மராஜாவுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. ஒரு பெண்ணின் கண்களுக்கு நான் புலப்படுகிறேன் என்றால் அவள் நிச்சயம் பதிவிரதையாகத்தான் இருக்க வேண்டும் என எண்ணியவர், பெண்ணே, என்னை தொடர்ந்து வரும் நீ யார் என்றார். சாவித்திரியோ, நான் சாளுவ தேசத்து அரசர் தியுமத்சேனா மருமகள் என்றாள். சரி, எதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய்
நீங்கள் கொண்டு செல்லும் உயிரானது எனது கணவருக்கானது. அதை திருப்பி தந்துவிடுங்கள், நான் சென்று விடுகிறேன் என்றாள். உடலிலிருந்து எடுத்த உயிரை திருப்பி தருவது தர்மமாகாது. ஆகவே நீ திரும்பி சென்றுவிடு. எது தர்மம்? தன் கணவனுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம் என்ன? இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம் என்ன? பித்ருக்களுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம் என்ன? பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம் என்ன? சக மனிதர்களுக்குச் செய்ய வேண்டிய தர்மம் என்ன என்று சாவித்திரி மனிதர்கள் தர்மத்தை எடுத்துக் கூறியதும் மகிழ்ச்சியடைந்த யமதர்மராஜா அவளிடம், பதிவிரதையான உனக்கு ஒரு வரம் தருகிறேன், அதை நீ கேள் என்றார். இதுதான் சமயம் என்று சாவித்திரி தனது புத்திசாலித்தனத்தால், தியுமச்சேனா தனது இழந்த கண்களை திரும்ப பெற்று சாளுவ தேசத்தை ஆள்வதுடன் தனது 100 பேர பிள்ளைகளுடன் விளையாட வேண்டும் என்றாள். அப்படியே ஆகட்டும் என்று வரம் தந்த யமராஜன் சாவித்திரியின் அறிவு கூர்மையை வியந்து சத்தியவானின் உயிரை திருப்பி தந்தான். அதன்படி சாளுவ தேசத்தை மறுபடி தியுமச்சேனா ஆட்சி செய்து வந்தார். சாவித்திரியும் சத்தியவானும் மகிழ்ச்சியுடன் இல்லறம் நடத்தினர்.